அது வந்து ஒரு ஒரு கண் துடைப்பு நாடகம் மாதிரி தான். இப்ப வந்து இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு இப்ப ரஹீம் பாய் வந்து ஒரு வட்ட செயலாளரா இருக்காருன்னா, எனக்கு இன்னொருத்தர் ஆசைப்படுறாரு, ஒரு கட்சிக்காரர், அவர் வந்துட்டு புதுசா கூட வந்திருக்கலாம். அவர் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு 1000மோ 2000மோ 5000மோ கொடுத்து சரி கட்டி போட்டு நானே திருப்பி வட்ட செயலாளர் பதவியில உட்கார்ந்துக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாத்தி 3வது நபர், இப்ப வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு இப்ப ஒரு கே.சி. பழனிசாமி வந்துட்டு அந்த பொறுப்புக்கு வந்து ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ண முடியுமா அப்படின்னா, முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு தான் அவங்க அந்த விஷயத்தையே நடத்தினாங்க. இதுதானே நிதர்சனமான உண்மை. இப்ப வந்து கே.சி. பழனிசாமிக்கு என்ன தகுதி இல்ல அப்படின்னு வந்து நான் ரஹீம் பாயை நானே கேட்கிறேன். ஏற்கனவே ஒரு எம்பியா இருந்திருக்கீங்க, ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்கிறீங்க, ஜெயலலிதா அம்மையாரோட ரொம்ப நெருக்கமாவும் இருந்திருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு துணை இணை ஒருங்கிணைப்பாளர் இல்ல ஒருங்கிணைப்பாளருக்கு போட்டி போடுறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு, கல்வி அறிவும் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு 3வது நபரா கே.சி. பழனிசாமியோ இல்ல ரஹீம் பாயோ இல்ல மற்ற குப்புசாமியோ ராமசாமியோ மிச்சம் யாருமே அதுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண முடியலையே. ஏன்? ஏன்னா நீங்களும் நானும் நிறைய லஞ்சம் கோடி கோடியா வாங்கி கொள்ளையடிச்சு வைக்கல. நீங்களும் நானும் அதிமுக கட்சிய பாரதிய ஜனதா கட்சி இடத்துல மண்டியிட வைக்கல, அடமானம் வைக்கல. நீங்களும் நானும் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடத்துல முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அண்டர் ஹேண்ட் டீலிங் போடல. நீங்களும் நானும் கூட இருக்கிற யாரெல்லாம் நிறைய லஞ்சம் வாங்கினாங்களோ அவங்களை எல்லாம் சுத்தி நிறுத்திக்கிட்டு நீங்க இன்னும் மேற்கொண்டு கொள்ளையடிக்கலாம், அதுக்கு நாங்க இருந்தோம்னா தான் உங்களுக்கு வந்து வழிவகைகள் செய்து தருவோம், உங்க மேல எந்த வழக்கும் பிஜேபியும் தொடுக்காது, திமுகவும் கைது செய்யாது, அதை வந்து நாங்க பாத்துக்கிறோம், இதெல்லாம் நீங்க சொல்லுவோமா என்ன? தப்பு செஞ்சா அவனை தூக்கி உள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு போவோம். ஆமா, இப்ப வந்துட்டு இப்ப என்ன, இப்ப உள்கட்சி தேர்தலுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகம் வந்து அரங்கேறி கொண்டிருக்கு அந்தந்த தொகுதியில. இப்ப இருந்தாலுமே இப்ப எங்க மாவட்டத்துல ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா, அவருக்கு ஏதுவா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவருக்குதான் வாய்ப்பு கொடுத்து அந்த நகர செயலாளரையும் ஒன்றிய செயலாளரும் நியமனம் பண்றாரு. இதுக்கு என்ன கண்டுபிடிப்பு என்ன? இப்போ சார் முன்னாடி எல்லாம் இப்ப வந்து அம்மையார் காலத்துல இருந்து தலைவர் காலத்துல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியா இந்த மாதிரி லைவா இந்த சமயத்துல நான் நினைச்ச உடனே எம்பி கே.சி. பழனிசாமி நான் பேசிட முடியாது. அது அந்த தொலைத்தொடர்பும் இந்த மாதிரி நவீன முறையெல்லாம் கிடையாது. ஆனா இப்ப பிங்கர் டிப்ல இருக்கு சார் உலகம். இப்ப இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இன்னைக்கு திருப்பி அவங்களே வந்துட்டு நின்றுக்கிட்டு அவங்க மட்டுமே சமாளிச்சு சாமானியனும் ஒரு முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா சாமானியன் வந்துட்டு எங்க சார் முதலமைச்சர் ஆயிருக்கான்? அவன் மயனுக்கு வந்துட்டு எம்பி பதவி, அது கூட ஒன்னொன்னு வந்து என்ன ஒரு பிஷரிஸ்ல வந்து தலைவர் பதவி. அதிமுகவுல வந்து வாரிசு அரசியல் இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல, வாரிசு இல்லாதனாலதான் அவங்களுக்கு வாரிசு அரசியல் இல்ல. வாரிசு உள்ளவங்க எல்லாருக்குமே வாரிசு அரசியல் தானே போய்கிட்டு இருக்கே. நம்ம வந்து ஏடிஎம்கே குத்தம் சொல்றதுக்கு எந்த விதத்திலையும் நம்ம தகுதியான ஆட்களே இல்ல. நம்ம கட்சியில நம்ம பொறுப்புல இருக்கிற எத்தனை பேரோட மயங்க வந்துட்டு எந்தெந்த பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்கிறாங்க. நான் எனக்கு பின்புலமே இல்லைங்க, எனக்கு பின்புலம் எந்த வித அரசியலாலுமே இல்ல. நான் வந்து தனி ஒரு மனிதனா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து சேவல் சின்னம் அப்படின்னு ஒரு சின்னம் ஆரம்பிக்க போகும்போது நான் கட்சியில சேர்ந்தவன். எனக்கு வந்து அரசியல் பின்புலமே கிடையாது. நானா முன்னாடி வந்து இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளராக இருக்கிறேன். இது என்னுடைய சொந்த முயற்சியில நானா வந்திருந்தேன். என் மயன் வந்து அமைச்சராயிர முடியுமா? இல்ல நான் தான் அமைச்சராக இருக்க முடியுமா? என்னை அமைச்சராக வந்து விட்டுருவாங்களா? அப்படிலாம் இல்ல. ஒரு இதுல வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகளா இருக்கு. முக்குளத்தோர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி அவங்க மட்டும்தான் மேல வரணும் அப்படிங்கிற ஒரு மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு கட்சி. இதுல வந்து சாமானியன் முதல்வர் ஆகலாம், சாமானியன் ஒரு மாவட்ட செயலாளர் ஆயிரலாம், சாமானியன் வந்துட்டு ஒரு ஒன்றிய செயலாளர் ஆகலாம் அப்படின்ட்டு கனவு மட்டுமே காண முடியும். ஆயிரலாமா சார்? எம்பி சார் நீங்களே சொல்லுங்க, எப்படி சார் ஆக முடியும்? இல்ல நிச்சயம் நீங்க ரெட்டை இதுல சேவல் ரெட்டை புறா அந்த காலகட்டத்துல ஜாதிய அணிகள் பிரிந்த காலத்துல நீங்க கட்சியில பொறுப்புல சேர்ந்து இப்பதான் மாவட்ட துணை செயலாளர் ஏதோ ஒரு சார்பு அணிக்கு வந்திருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமியும் அப்பதான் ஒரு கொலைகேசில இருந்து விடுபட்டு, அதாவது சாட்சிகளுக்கெல்லாம் சமாதானம் பேசி காசு கொடுத்து சரி கட்டி அந்த கொலைகேசில இருந்து வெளியில வந்து அப்பதான் அவரு அதிமுக உறுப்பினரா சேர்றாரு.
ஆனா அந்த யார பிடிக்கணும், எங்க காதுல விழுகணும், இதெல்லாம் தெரிஞ்சு எங்க காசுல அடிக்கணும், எங்க காசு எடுக்கணும், எங்க சம்பாதிக்கணும், இது யாருகிட்ட பணியிடணும், இதெல்லாம் தெரிஞ்சு இந்த வித்தைகள்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவர் முதலமைச்சர். இந்த வித்தைகள் தெரியாததுனாலதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படி. இல்ல அவங்கதான் சொல்றாங்கல்ல, ஏடிஎம்கேல மட்டும்தான் வந்து சாமானியனும் ஒரு எம்பி ஆயிரலாம், முதலமைச்சர் ஆயிரலாம், அதாயிரலாம், இதாயிரலாம், என்ன பேச்சுக்கா? இங்க யாரு சார் இங்க இப்ப எல்லாம் படிப்பறிவு இல்லாம இருக்கிறா? யாரு இப்ப இதுல எல்லாருமே அட்வொகேட்டு, எல்லாருமே வந்துட்டு சராசரியா எம்பிஏ பிஹெச்டி என்னென்னமோ படிச்சுட்டு தான் இப்ப அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த சமுதாயத்துல வந்துன்னா நம்ம இருக்கிற அரசியல் கட்சியில நம்ம வந்துட்டு என்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து சூர்ண கருத்தையே இவங்க வந்துட்டு ஏற்றுக்கொள்ளல, அதை வந்து முன்மொழியவும் இல்ல. ஜெயலலிதா அம்மையார் லாஸ்டா வந்து சொன்ன கருத்து என்ன? என் நான் உயிரோட இருக்கும் வரை எனக்கு பின்னால் இருக்கும் அரசியலும் 100 ஆண்டு காலம் வரை அந்த இரட்டையில சின்னம் வந்து நீடிக்கும். எந்த காரணத்தை கொண்டு பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அவங்களோட நம்ம கூட்டணியும் இல்லை அப்படிங்கிற சத்தியம் பிரமாண எடுத்து சொன்ன மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்கள் இவங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒருங்கிணைப்பாளர் இருப்பார்கள், மோடி கால புடிச்சுல போய் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும்? அதுல சொல்றாங்க அம்மாவின் ஆசீர்வாதம் ஆணைக்கு இணங்க, ஆசீர்வாதத்துக்கு இணங்க என்னையா கிடைக்கும்? உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லுங்க சார். ஏதாவது சொன்னா அம்மாவின் ஆணைக்கு இணங்க. எங்க அம்மா என்ன இங்க உட்கார்ந்துருக்கு சொல்றீங்க? அம்மா இருந்துச்சுன்னா முதல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் ரஹீம் பாய் வெளியில தெரிஞ்சிருப்போமா? தெரியவே மாட்டோம். மந்திரி எந்த துறை மந்திரி என்ன பேருன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? இல்ல. ராணுவ கட்டுப்பாடோட இருந்தது அஇஅதிமுக. இன்னைக்கு நாலாந்தர மனிதன் நம்மளை வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாமே எப்படின்னா மேல, அதாவது மத்தியில் ஆளக்கூடிய அமித்ஷா நினைச்சாருன்னா நம்ம ஊரு வட்ட செயலாளரை மாத்த முடியுது. பன்னீர்செல்வமோ எடப்பாடி பழனிசாமி நினைச்சா காலில்தான் உழ முடியுதே தவிர கட்சியை அவர்களால் நிலைநாட்டி ஜெயலலிதா அம்மையார் போல் ஒரு ராணுவ கட்டுப்பாடோட ஒரு செல்வம் சிறப்பு மிக்க ஒரு ஆட்சி இவர்களால் நிச்சயமாக தர முடியாது சார். இதுக்கு எதுவும் மாற்று கருத்து இருக்கா சார்? இல்ல, நிச்சயமா அது முடியாது. இப்ப நாம இதற்கு வந்து என்ன, இந்த தேர்தலில் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறு என்பதையும் சரியான முறையில கட்சியையும் தேர்தலையும் வழிநடத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? சரியான கொஸ்டின். அதாவது கட்சிக்கு வந்துட்டு எவன் உண்மையா உழைக்கிறான் அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும் சார். அவனுக்கு வந்து உண்மையான ஒரு பதவியை கொடுக்கணும் சார். இப்ப மாவட்ட செயலாளருக்கு வந்துட்டு இப்ப நான் என்னையவே சொல்லிக்கிறேன், வேற யாராவது சொன்னாதானே அது குற்ற உணர்வா போகும். இப்ப வந்து சிவகங்கை மாவட்டத்துல வந்துட்டு டாக்டர் ரஹீம் பாய் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு கட்சிக்கு எப்படி செயல்படுறாரு, எப்படி முனைப்போட அந்த வேலையை பாக்குறாரு, யாரெல்லாம் சந்திக்கிறாரு, எவ்வளவு நேர்மையா இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆள் அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து அவங்களை அலங்கரிச்சு அவங்களை செயல்படுத்த வச்சோம்னா இந்த கட்சி வந்துட்டு ஏற்கனவே அம்மையார் நடத்திய கட்சி போல் வர்றதற்கு மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் நீங்க மோடி சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு யாரையோ ஒரு ஆளை தூக்கி போடுறீங்க. இன்னொன்னு சார், எதுவுமே நினைச்சுக்கிறாரு. ரஹீம் பாய் வந்துட்டு எப்படின்னா ஒரு இஸ்லாமியரா பிறந்தது என் குற்றமா இல்ல அதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா முக்குளத்தூர்ல வசிச்சவர் மட்டும்தான் அந்த மேல்மட்ட பதவிக்கு வர முடியுமாங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்னைக்கு அரசியல் வந்து நடந்தேறிக்கிட்டு இருக்கு. அதை நான் கண்கூடாவே பார்த்துட்டு இருக்கேன். ஏன் சார் ஒரு கட்டத்துல வந்துட்டு எனக்கு வந்து மாநில சிறுபான்மை பிரிவு இணை செயலாளராக எனக்கு போடுங்க, அந்த சிறுபான்மை பிரிவு அப்படிங்கறது வந்து இஸ்லாமியர்கள் மேக்சிமம் போட முடியாது. அந்த ஒரு பதவியிலேயே பன்னீர்செல்வம் வந்துட்டு என்னைய போடுறதுக்கு வந்து யோசனை பண்றாரு. எதுக்கு யோசனை பண்றாரு? 22 வருஷம் அனுபவம் இருக்கு, கட்சி அனுபவம் இருக்கு. கட்சிக்காண்டி என்னுடைய சொந்த கட்சியால் நானா என்னால் கட்சியா அப்படின்னு என்ன பொறுத்தவரை கேட்டா என்னால்தான் கட்சி. ஏன்னா நான் கட்சியில இருந்து 5 நிமிஷம் ஆட்டைய போடல. எனக்கு நான் எவ்வளவோ லட்சங்கள் செலவழிச்சு கட்சிக்கு பிளக்ஸ், பேனர், நோட்டீஸ், விளம்பரம், அது இது சோசியல் மீடியா அந்த எல்லாத்துலயுமே நான் வந்து கட்சியை பத்தி எழுதினேன். எனக்கு கடைசியில என்ன கொடுத்தாங்க? ஒண்ணுமே இல்ல. என்ன மாதிரி வீரியம் பிடிச்ச ஒரு திராணி மிக்க ஒரு சரியான ஒரு உண்மையான தொண்டனை எல்லாம் உங்க இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அரவணைக்கவே தெரியல. இந்த மாதிரி அரவணைக்க தெரியாத அந்த கட்சி வந்துட்டு ஜெயலலிதா அம்மையார் சொன்னது போல 100 ஆண்டுகள்லாம் நிலைக்கிறதுக்கு சத்தியமா வாய்ப்பே இல்ல. இன்னொரு 100 நாட்களோட இந்த கட்சி மூழ்குவதற்கு சாதகமாக இருக்கு. இதுதான் சார் நான் சொன்ன ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு இல்ல, இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன கண் துருத்தி நாடகம் நடத்துறியா? அன்வர் ராஜா எப்ப உள்ள ஆளு? தலைவர் காலத்துல உள்ள ஆளு.
அவர் என்னமோ ஒரு பேட்டி கொடுத்தாரு அப்படிங்கறதுக்கான ஒரு தூக்கி எறியறிய. இதே ஓபிஎஸ் அதே தானே சொன்னாரு. நான் தானே சசிகலா வந்து நீக்க எனக்கு சசிகலா தானே முரண்பாடு, அப்புறம் நான் வந்து திருப்பி சேர்க்க சொல்றேன், நீங்க சேர்த்தா என்ன அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னாரு. ஓபிஎஸ் ஏன் கட்சியை விட்டு நீக்க முடியல? ஏன் நீக்க முடியல? சாதாரண அன்வர் ராஜாவை தூக்கிட முடியும். அன்வர் ராஜானால இஸ்லாமியர்களுக்கு எவனுமே பயனடைஞ்சதும் இல்ல. இப்போ வச்சிருக்கிறாங்கல்ல டம்மி பீசா அவை தலைவரா கன்னியாகுமரிக்காரரு, அவர்னால எவந்த இஸ்லாமியனும் பயனடைய போறது இல்ல. ரஹீம் பாய் மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒரு நபர் இஸ்லாமிய நபருக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்து பாருமையா, ஆட்சி எப்படி நாங்க கொண்டாடுறோம், எங்களுடைய ஜாதிக்காரங்க எல்லாம் எப்படி கொண்டாடுறது. இன்னைக்கு தோத்து போய் நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாரு? இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினரும் ஓட்டுனாலதான் நம்ம தோத்து போய் நிக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம தோத்த லிஸ்ட் எவ்வளவு? 10,000 ஓட்டு, 15,000 ஓட்டு, 20,000 ஓட்டு. இந்த ஓட்டுகள்லாம் நம்ம இருந்துச்சுன்னா நம்ம ஆட்சி படத்துல இன்னைக்கு இருக்கலாம் இல்லையா? எத்தனை கோடி நான் செலவழிச்சு 22 வருஷமா இந்த ஆட்சி இந்த கட்சியில இருந்தேன்னா இன்னைக்கு ரஹீம் பாய் சாதாரண ஒரு காகித துண்டு மாதிரி அப்படியே எரியப்பட்டுள்ளேன். வேதனைப்படுறேன் சார், வெக்கப்படுறேன். இங்க போய் ஏதாவது ஒரு விஷயம்னா ஏடிஎம்கே விளம்பர போடல. என்னைக்கு சார் மோடி படம் வந்துச்சு? அம்மா இருக்க போகும்போது மோடி படம் வந்துச்சா? இப்ப ஏடிஎம்கே விளம்பர பலகையில மோடி படமும் அமித்ஷா படமும் போடுறான். இது எந்த பைலா, எந்த சட்ட விதிமுறை நம்மளுடைய கட்சி சட்ட பைலாவில் இருக்குதா? இல்ல இல்ல. இன்னைக்கு வந்துட்டு ஓபி ரவீந்திரநாத் வந்து ஒரு ஆடு போடுறாப்ல, அதுல வந்து மோடியை தூக்கி போடுறான். என்னையாது நம்ம ஏடிஎம்கே ஜெயலலிதா படமும் எம்ஜிஆர் படமும் வர 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 என்ன செய்யுது? லப்பர் ஸ்டாம்பு மாதிரி ஆகி போயிருச்சு. இதுல வேற ஒரு முரண்பாடு. சில பேர் எடப்பாடி குரூப், சில பேர் ஓபிஎஸ் குரூப். எடப்பாடி படத்தை இந்த சைடு போடுறான், ஒருத்தர் எடப்பாடி ஓபிஎஸ் இந்த சைடு போடுறான், சில பேர் ஓபிஎஸ் இங்கிட்டு போடுறான், எடப்பாடி இங்கிட்டு போடுறான். கொங்கு மண்டலம்னு தனியா ஒரு நாடா நமச்சு அதுக்கு நம்ம தாண்டா முதலமைச்சர் அப்படின்னு ஆளலாம்னு நினைச்சாரு எடப்பாடி. இங்க யாரும் முட்டா பேர் கிடையாது சார், எல்லா பேருமே படிச்ச அறிவாளிதான். முட்டாள் மாதிரி உங்க முன்னாடி நாங்க வந்து வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு பொன்னாட போத்துறது, இந்த பூங்கொத்து கொடுக்கறதுனால எங்க முட்டாள் நினைச்சுக்கிறீங்களா? நீங்க வந்து ஜெயிக்க முடியாது சார். சிறுபான்மையினரை நீங்க அரவணைச்சு நீங்க பிஜேபியோட விட்டு விலகாமல, நீங்க ஒற்றை தலைமுறை நீங்க கொண்டு வராமல, ஜெயலலிதா அம்மையார் சொன்ன கருத்துக்களை நீங்க உள்வாங்காம நீங்க இந்த கட்சி நடத்தினால இந்த கட்சி விளங்காது, எடுபடாது, நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம எல்லாருமே நடுத்தூர்ல இருந்து நிக்கணும். இது என்னோட ஆதங்கமான பகிரங்கமான குற்றச்சாட்டு. பதில் இதுக்கு நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க? விளக்கம். உங்களுக்கு உறுப்பினர் அட்டையாக கொடுத்திருக்காங்களா? அது கொடுக்கலையா? உறுப்பினர் இருக்கு, கொடுத்திருக்காங்களா? சரி, கொடுத்திருக்காங்க. ரைட். இப்ப வந்து அந்த நீதிமன்றத்துல வந்து நான் ஒரு வழக்கு போட்டிருக்கிறேன், பார்த்திருப்பீங்க. அதாவது வந்து இந்த தேர்தல் என்பது வந்து முறைப்படி நடக்கல. முதல்ல எல்லோருக்கும் தமிழ்நாடு முழுக்க உறுப்பினர்களை முதல்ல சேர்த்தணும். எல்லோருக்கும் உறுப்பினர் அட்டை வந்து வழங்கணும். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற பட்டியல் வந்து வெளியிடப்படணும். அவர்கள் மூலமாக அந்த 1.5 கோடி தொண்டர்களும் வாக்களித்து கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். அது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் மேற்பார்வையில தான் வந்து நடக்கணும். அந்தந்த மாவட்ட பொறுப்புகளுக்கும் ஒன்றிய பொறுப்புகளுக்கும் நேரடியாக ஊராட்சி பொறுப்புகள் கிளை எல்லாமே அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து செய்யணும். இது நியாயமா நேர்மையா நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அது வந்து அது சப்போ அந்த வழக்குல அந்த கருத்தை ஏற்று இணைவதற்கு உண்டான ஒரு ஃபார்ம் இருக்கு. அது நீங்க உங்க இதுக்கு நான் அனுப்பிச்சு வைக்க சொல்றேன். அதுல வந்து நீங்க அந்த உங்களையும் இணைச்சுக்கிட்டு போட்டோம்னா நிறைய, ஏன்னா அந்த நீதியரசர் வந்து அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, முறையாக இந்த தேர்தல் நடத்தப்படலைன்னா நான் ரத்து செய்வதற்கு தயங்க மாட்டேன் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்தாரு. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தலைமை கழகத்துக்குள்ள போன அந்த எம்ஜிஆர் காலத்து அதிமுக தொண்டர்கள் தாக்கப்பட்டாங்க. எல்லா மட்டங்கள்லயும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முறையா நடைபெறல. நம்ம வந்து ஒன்று நம்ம மனக்குமுறல்களை நமக்குள்ள நம்ம வந்து கருத்து பரிமாற்றங்கள் செய்து கொள்றோம். ஆனா அது இருந்தாலும் அந்த நீதிமன்றங்கள்ல நம்ம முறையிடுகிற பொழுது அந்த ஜட்ஜி என்ன கேட்டாருன்னா, நீங்க எவ்வளவு பேர் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அதை எங்களுக்கு ஒரு நம்பர் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 1000 பேர், 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர் தேர்தல் நேர்மையா நடக்கல. இதை நீங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து எல்லோரையும் உறுப்பினரா சேர்த்து எல்லோருக்கும் உறுப்பினர் அட்டையை கொடுத்து செய்யுங்க. அதே மாதிரி இந்த கட்சி விட்டு நீக்கின அவ்வளவு பேரையும் அவ்வளவு நீக்கத்தையும் நீங்கள் ரத்து செய்யுங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து கேட்டிருக்கோம்.
அந்த அதுக்கு உண்டான அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வரும். அந்த ஃபார்மேட்டை பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு அந்த வழக்குல உங்களையும் இணைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு கருத்து இருந்தா அதுல நீங்க அதை சைன் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. ஓகே ஓகே ஓகே, அது செய்யுங்க. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன விஷயம் தான் இங்க நடந்துருக்கு. நான் சொன்ன விஷயம் தான் இப்ப நடந்தேறிக்கொண்டு இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகம். இந்த நாடகத்தை வந்துட்டு டைரக்டர் ஏற்கனவே கதை சொல்லிட்டாரு. யாரு இப்ப ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி எப்படி நடிக்கணும், அந்த அம்மா எப்படி நடிக்கணும், அந்த இந்திரா எப்படி இருக்கணும், இல்ல எல்லாமே வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட நடிகர்கள். இவங்க எல்லாம் கரெக்டா ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒன்றிய செயலாளரா வடக்கு ஒன்றியத்துக்கு யாருப்பா தசரனா, ஓகே நீங்க தான் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு கண்டுடைப்பா என்ன செய்வான் அவர், எல்லாரும் 10 பேரை என்ன செய்யறது, நாமினேஷன் தாக்கல் பண்ணி வைக்கிறது. 9 பேர் என்ன செய்யறது, அவருக்கு விட்டுக்கிட்டு திருப்பி வாபஸ் பெற வைக்கிறது. இப்ப திருப்பி அவரை வைக்கிறது. இதுக்கு பேர் என்ன, எலெக்ஷனா? இது மிகப்பெரிய நாடகம் சார். இது வந்து எண்டுகாடு இல்லாம போய்கிட்டு இருக்குது. இதுல வந்து உட்கட்சி தேர்தல் சொல்லிட்டு ஏன் சார் ஒரு விஷயம் தான் சார். இப்ப நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க வந்தால் தானே, அம்மையார் கூட நீங்க அருகிலே உட்கார்ந்துன்னா நீங்க உங்களுக்கு போட்டோ சூட்லாம் இருக்கு, போட்டோ எல்லாம் நான் பாத்திருக்கேன். ஏன் உங்களால வந்து ஒருங்கிணைப்பாளரா வர முடியல? நம்மளால அந்த காலை பிடிக்க முடியல, கையை பிடிக்க முடியல. அது வந்த ஒரு காரணம். அந்த ஒரு காரணம் எல்லாம் இல்ல சார். இங்க வந்து எப்படி தெரியுமா, ஜாதி இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் படிச்சான். ஆனா பாரதியார் படிச்ச அந்த பாட்டு மிகப்பெரிய தவறான பாட்டு சார். ஜாதிகள் இருக்குதடி பாப்பா அப்படிங்கறத நிதர்சனமான ஒரு உண்மை. சரிதா சார்? ஜாதிகள் நிச்சயமா இருக்கு சார். ஜாதி பின்புலம் நிச்சயமா இருக்கு சார். ராமதாஸ் கரூருக்கு வர்றாரு, அவனுக்கு பின்னாடி 1,00,000 பேர் ஓடுறான்னா எதுக்காண்டி ஓடுறான்? வண்டியை மட்டும்தான் ஓடுறான். ஒரே ரஹீம் பாய் வந்து இந்த சிவகங்கையில ஓடுறான் அப்படின்னு சொன்னா எனக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் ஓடியாடுறான்னா யார் ஓடியாடுறா? இஸ்லாமியன் தான் ஓடுறான். அப்படி இருக்க பட்சத்துல ஜாதி இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடத்துல பரீட்சையில மார்க் வாங்குறதுக்காண்டி எழுதலாமே தவிர இது உண்மையான நடப்பு வாழ்க்கைக்கு வந்துட்டு ஜாதியடி இல்லை பாப்பா அப்படிங்கிற வார்த்தை பொருந்தாது. இங்க நம்ம அரசியல்ல மட்டும் இல்ல, நம்ம கட்சியில மட்டும் இல்ல சார், எல்லா கட்சியிலுமே ஜாதி இருக்கு சார். ஜாதி கட்சி இல்லாம அரசியலே இல்ல சார். இந்த ஜாதி கட்சி வந்துட்டு நம்ம அரசியல் பின்புலத்தை நம்மளுடைய நேர்மையான ஒரு வழிய, நேர்மையான ஒரு பாதைய, இதையெல்லாம் வந்துட்டு ஒரு தடை கற்கள் அது வந்து நின்று 2% 3% வாக்கு வங்கி உள்ள முக்குளத்தோர்கள், நான் பகிரங்கமா வச்சிருக்கேன், முக்குளத்தோர் மேல வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோட தான் வந்து கட்சி வந்து நடமைக்கிட்டு இருக்கு. என்ன சார் நீங்க முக்குளத்தோர் வந்து 3 விதமா பிரிங்க, அவங்க இவங்க எல்லாத்தையுமே 3 விதமா பிரிச்சுன்னா அவங்க வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்லப்படுகின்ற இஸ்லாமியர்களை விட அவர்கள் குறைவான வாக்காளர்களே உள்ளார்கள், குறைவான உறுப்பினர்களே உள்ளார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இஸ்லாமியன் வந்து சிறுபான்மையினர் ஆவான்? முக்குளத்தோரை எதுக்கு நீங்க இணைக்கிறீங்க? அகமுடியார தனியா பிரிங்க, தேவரை தனியா பிரிங்க, மரவர இது இப்படி இந்த மாதிரி பிரிச்சீங்கன்னா எல்லாருமே சரிசமமா தான் வரும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல எல்லா இனத்தவர்களுக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய பதவி கொடுத்து எல்லா ஜாதியினருக்கும் ஒவ்வொரு பெரிய பதவி. இப்ப மாணவரணியா அதை பொறுத்து அதை விட்டு நம்ம வந்துட்டு ஒரே நெட்டா ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர்களுக்கே பல பதவி, ஒரு வீட்டுக்குள்ளேயே 2-3 பதவி. இப்ப வந்து நம்ம வந்து டிஎம்கேக்கு போய் நம்ம போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோமே, நம்ம சரியா இருக்கோமா? டிஎம்கே குறை சொல்றதுக்கு முதல்ல நம்மளே சரியா இல்ல சார். நம்ம எப்படி சார் டிஎம்கேக்கு போய் குறை சொல்றதுக்கு? நம்ம எந்த விதத்துல தகுதியானவங்க? நம்மளோட வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்றோமா? இல்லைன்னு சொல்ல வர்றோமா? வாரிசு அரசியல் கண்டிப்பா இருக்கு, பதவியில எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க பேசுன ஒரு சாராம்சம் பாத்தீங்கன்னா, அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல சாதிகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். மதவாத கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடனான கூட்டணி நமக்கு தேவையில்லை. சாதிக்கான பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி நமக்கு தேவையில்லை. அதே போல உள்கட்சியில சாதி பாகுபாடுகள் இல்லாம, சிறுபான்மையினர் இந்துக்கள் என்கிற பாகுபாடுகள் இல்லாம அதிமுக கட்சிக்கு இவங்க விசுவாசமானவங்களா என்பதை பார்த்து அவர்களுக்கு பொறுப்புகள் வந்து லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டதாக இந்த இயக்கம் விளங்க வேண்டும். தொண்டர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், தொண்டர்களால மதிக்கப்படுகிறவர்கள், மக்களால் அந்த பகுதிகளில் வெற்றி பெற முடியும், இந்த இயக்கத்தை பலப்படுத்த முடியறவங்க பொறுப்புக்கு வந்து வரணும். இதை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.